ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சார், நீங்க வாஸ்து மற்றும் கட்டிடக்கலையில உங்களுக்கு எக்கச்சக்கமான அனுபவம் இருக்கு இல்லீங்களா சார்? சோ நான் இந்த கேள்வியை உங்ககிட்ட நான் கேட்கணும் சார். அதாவது வாஸ்துப்படி எங்களுடைய வீடு சரியா இருந்தாலே வாழ்க்கை சரியா இருக்கும் அப்படின்னு நீங்க நிறைய தடவை சொல்லிருக்கீங்க. இப்ப சரியான அமைப்புனா எப்படிதான் சார் இருக்கணும்? நம்ம சின்ன சின்ன விஷயத்துல இருக்குமா, வீடு கட்டும் பொழுதே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு செய்யறோமா, நம்ம சின்ன விஷயத்த செஞ்சா போதுமா. இப்ப நான் சொல்றேன் பாருங்கம்மா, சிம்பிளான விஷயம். இப்போ ஒருத்தர் வீடு கட்டுவாரு. இப்ப வீடு கட்டல என்ன பண்ணோம்னா, அவர் வீட்டுக்கு போறதுக்கு காருக்கு ரேம்ப் போடுவார், தெருவுல இருந்து வீட்டுக்கு போடுவார். இப்ப என்ன பண்ணுவாருன்னா, ரேம்ப் ஃபுல்லா போட்டு என்ன பண்ணுவாரு, ரோட்ல இருந்தே ரேம்பை போட்டு அவர் வீட்டுக்கு ஏறுவார். இப்ப இது என்ன பண்றாரு, பிறரை கஷ்டப்படுத்துற மாதிரி ரேம்ப் போடுறார். இப்ப நம்ம இது மாதிரி ரேம்ப் அமைக்க கூடாது, சின்ன விஷயமா. இப்ப ரேம்ப் போறதுல என்னங்க இருக்கு எனக்கு வாஸ்து அப்படின்னா, பிறரை நீங்க ரோட்ல போறவரை உங்க வீட்டுல தடுக்கிறீங்க, அது பெரிய தவறு. அது ரேம்ப் போடணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி இடத்த விட்டுட்டு உங்க இடத்துல நீங்க ரேம்ப் போட்டு நீங்க போலாம். இப்ப சின்ன விஷயமா நான் சொல்றது. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, வீட்டுல கதவு எல்லாருமே பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள யாரும் கதவு திறக்கிற மாதிரியே வைக்கிறது இல்ல. எல்லாரும் என்ன பண்றாங்க, கேட்டை வெளியே திறக்கிற மாதிரி வைக்கிறாங்க. எப்படிங்க இது சாத்தியமா அப்படின்னா, அதாவது கேட்டை வெளியே திறந்தீங்க அப்படின்னா நெகட்டிவான ஆளு, கேட்டை வீட்டுக்குள்ள திறந்தா பாசிட்டிவான ஆளு. அப்ப பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா வீட்டுக்குள்ள வைப்பீங்களா, வீட்டுக்கு வெளியே வைப்பீங்களா, இதுதான் பார்க்கணும் சார். ஆனா கேட்டுக்கும் பணத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? உண்மையான விஷயம் இருக்குமா. நீங்க என்ன பண்ணுவீங்க, கேட்டை திறக்கல, ஒரு சின்ன 10 அடி தெரு இருக்கு, உங்க கேட்டை வச்சு வெளியே திறந்தீங்கன்னா ஒரு வாகனம் போகுது, ஒரு வண்டியில ஒருத்தர் போறாருன்னா அவர் நிக்கிற மாதிரி பண்ணுவீங்க நீங்க. இதுதான் பார்க்கணும். அப்ப நம்ம என்ன பண்றோம், வீடு கட்டும் பொழுது வாஸ்து இருக்கட்டும், ஆனா நம்ம பிறரா ஜம்முன்னு வாழ வைக்கும் பொழுது நம்மள 100% வாழ வைக்கும். கேட்டுக்கும் வாஸ்துவிற்கும் பணத்திற்கும் மிகப்பெரிய மாற்றம் உண்டு, வெற்றி உண்டு. ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கேட்டை, சின்ன கேட்டா இருந்தாலும் சரி, பெரிய கேட்டா இருந்தாலும் சரி, உள்ள திறக்கிற மாதிரி, எனக்கு உள்ளேயே திறக்க முடியாதுங்க அப்படின்னா தள்ளுற மாதிரி வச்சுக்கலாம். அப்ப நம்ம காம்பவுண்டோட தள்ளுற மாதிரி வச்சுக்கலாம். சின்ன மாற்றம் பெரிய வெற்றி. நீங்க செஞ்சு பாருங்க, பெரிய மாற்றம் கிடைக்குமா. அற்புதமான விளக்கம் சார். அடுத்த மாற்றம் என்ன சொல்ல போறீங்க? இப்ப நம்ம என்ன பண்றோம், வீட்டுல முக்கியமான விஷயமா நம்மளுடைய மனிதனுடைய கழிவறை தான். இப்ப கழிவறையை தான் எல்லாருமே பார்க்கணும். நம்ம கழிவறையில என்ன பண்றோம், இப்ப நம்ம தினமும் நல்லா சாப்பிட்றோம், தினமும் கழிவறை போனா, நம்ம கழிவு போனாதான் நம்ம உடலே ஆரோக்கியமா இருக்கும். நம்ம கழிவறைனா எல்லாருமே என்ன பண்றது, ஐயோ அப்படிம்பாங்க. ஒவ்வொருத்தருடைய வீட்லயும் கழிவறை சுத்தமா இருக்கணுமா. ஒரு ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல் போறீங்க, அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல அந்த போய் பாருங்க, அந்த டாய்லெட் எப்படி எவ்வளவு பேர் தங்குறாங்க. அப்ப டெய்லி எப்படி யூஸ் பண்ணி எப்படி கிளீன் பண்றாங்க. அப்ப யாரோ ஒருவர் வரான், யாரோ ஒருத்தர் வேலைக்கு இருக்கான், கழுவிட்டு போறான், அது வேற. ஆனா நம்ம சொந்த வீட்டுல நம்ம 4 பேர் தான் இருக்கோம். நம்ம வீட்டுல நம்ம அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, நம்ம தங்கச்சி இருக்காங்க, நம்ம ஒய்ஃப் இருக்காங்க, நம்ம குழந்தைகள் தான் இருக்கனால நம்ம என்ன பண்ணணும், வீட்டை கிளீனா, டாய்லெட்டை முதல்ல நீட்டா வச்சுக்கணும். அப்ப டாய்லெட்டை நீட்டா வச்சுக்கிட்டா தான் நமக்கு மிகப்பெரிய அளவுல எவதா இருந்தாலும் சரி பண்ணும். இப்ப நம்ம என்ன பண்றோம், டாய்லெட்டை பெருசா கட்டணும்னு ஆசைப்படுறோம். டாய்லெட் பெருசா கட்டுறதோ சிறுசா கட்டுறதோ விஷயம் இல்லை. டாய்லெட் மேல நிச்சயமா நீங்க பரன் அமைக்க கூடாது. இப்ப வீடு கட்டும் பொழுது நம்ம கவனிக்கக்கூடிய விஷயத்துல டாய்லெட் மேல நீங்க பரன் அமைச்சீங்கன்னா என்னைக்குமே அதாவது நெகட்டிவான விஷயத்த உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அப்ப கடன் நம்ம சுமை சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்ப ஏன் நம்ம டாய்லெட் மேல பரண் அமைச்சிட்டு நம்ம சீலிங் தெரிகிற மாதிரியே அமைச்சுக்கலாம். இப்ப என்ன பண்றாங்க, டாய்லெட் தான் கரெக்ட் சொல்லி என்ன பண்ணுவாங்க, இந்தியன் செட் அமைக்கல, ஒவ்வொரு வீடு கரெக்டா வாஸ்துப்படி கட்டிடுவார். வாஸ்துப்படி கட்டிட்டு என்ன பண்ணுவோம்னா, ஒரு பெட்ரூமோட தெற்கு சைட்ல கொண்டு போய் டாய்லெட் அமைப்பார். அப்ப அந்த பெட்ரூம் தென்கிழக்குல ஒருத்தர் டாய்லெட் அமைப்பாங்க, இல்லைன்னா நம்ம தெற்கு பக்கத்துல மையத்துல டாய்லெட் அமைப்பாங்க. மையத்துல டாய்லெட் அமைச்சு அந்த டாய்லெட் இந்தியன் செட்டு தான் வைக்கணும்னு சொல்லி அதை உயர்த்திடுவாங்க. இல்லைன்னா வடமேற்குல கொண்டு போய் வச்சு அந்த டாய்லெட் இந்தியன் செட்டை உயர்த்திடுவாங்க. இது மிகப்பெரிய தவறுமா. வீடு கரெக்டா இருந்தாலும் சமமா இருக்கணும். ஒரு இடம் உயரமா இருந்தா நிச்சயமா ஒரு இடம் பள்ளமா போயிடும், நான் சொல்லக்கூடிய கருத்துல. அதனால உயரம் இல்லாமல் அழகா சின்னதா இறக்கி கரெக்டா மட்டமா வச்சு வெளியில திட்டு மாதிரி கட்டி தண்ணி போற மாதிரி அமைக்கிறது சிறப்பான விஷயமா. இதே நீங்க பாத்தீங்கன்னா ஒட்டும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சன்கண்டு போடாம என்ன பண்ணிடுவாங்கன்னா பிளைனா ஒட்டிடுவாங்க. முதல்ல பிளைனா பழைய வீட்டை ஒட்டிடுவாங்க. ரெண்டாவது மாடியை கட்டுவாங்க. மாடி கட்டல யாருமே சன்கண்டு போடாம, அப்ப சன்கண்டுன்னா என்னன்னே தெரியாது. சன்கண்ட்னா பாத்ரூம் மேல எங்க வருதுன்னா அதுக்காக ஒரு 1/2 அடி தண்ணி போறதுக்காக ஒரு ஒட்டை 1 அடி 1 அடி குறைச்சி கீழே இறக்கி போறது, பாத்ரூமுக்கு மேல குறைச்சி போறது நம்ம இருக்கிற பாத்ரூம் மேல. அப்ப மேல ஒட்டும் பொழுது அந்த சன்கண்டு போடலைன்னா வேற மட்டமா இருக்கும். அப்ப வீடை தூக்கி போடணும். இப்ப இதுதான் பார்க்கணும். அந்த இடத்துல டாய்லெட்டை மட்டும் உயரமா போட்டு தூக்கி போட்டுருவாங்க. அப்ப ரொம்ப கவனமா செய்யணும்.
இப்போ நம்ம வாழ்க்கையில் அந்த வாஸ்துப்படி சின்ன சின்ன விஷயம் பெரிய மாற்றம். சன்கண்ட் போட்டு கட்டுறது விஷயம். இப்போ சன்கண்டே போடலைங்க அப்படின்னாலும் செய்யலாம். எப்படின்னா அந்த டாய்லெட் போகிற இடத்துல சன்கண்ட் போடாமல் காங்கிரீட்டை மட்டும் ஒரு 2 அங்குலத்தை குறைச்சி போட்டு அதிலே வாட்டர் ப்ரூஃபில் வச்சு மேற்கு சைடில் டாய்லெட் பாத்ரூம் அமைக்கும்போது நீட்டாக 100% அந்த இடத்துல வாட்டர் ப்ரூஃப் லீக்கேஜ் போட்டு அந்த ஃப்ளோர்லேயே ஒட்டையிலேயே அந்த தண்ணி போகிற பைப்பை பதிச்சுறது ரொம்ப அற்புதமான விஷயம். இல்லைன்னா வால் மவுண்ட்டு செட்டை வாங்கி வச்சு அதே மாதிரி வெஸ்டர்ன் டைப்பில் கொண்டு போகிறது ஒரு சிறப்பான விஷயம். அப்போ இந்த இடத்துல பாத்ரூம் போடும்பொழுது யாருமே உயரமாக போடக்கூடாது. தெற்கு திசையிலையோ கிழக்கு திசையிலையோ வடக்கு மையத்திலையோ 100% டாய்லெட் அமைச்சா தவறாக போயிடும். நம்ம மேற்கு பையத்தில் அமைக்கிற சிறப்பு பலனில்லாத வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கைமா. சூப்பர் சார். அடுத்த விளக்கம் என்ன சொல்ல போறீங்க? இப்போமா நம்ம நிறைய பார்க்குறோம். இப்போ நம்ம வீட்டில் செலவை எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வீட்டுக்கு வெளியே காம்பவுண்டில் கேட்டு போடுறோம் அப்படின்னா நம்ம சிம்பிளான கேட்டு போடலாம். இப்போ நம்ம ஆடம்பரத்தை காட்டணும்னு பெரிய லெவலில் வடகிழக்கு மூலையில் மிகப்பெரிய கேட்டை வைக்கிறீங்க அப்படின்னா அது பெரிய வெயிட் ஆயிரும். சாதாரணமாக டப்பா சேனலில் போடலாம். இல்லை ஒரு எதில் உங்களுக்கு சிம்பிள் பைப்பிள் வெயிட் கம்மியான சிம்பிளாக போடலாம். சேஃப்டிக்காக ஸ்ட்ராங்கா போடுறோமே சார். என்னம்மா நீங்க எப்பயுமே பாருங்களேன், ஒரு வீடு கதவு நிலவாசல் இருக்கு, அதுக்கு முன்னாடி கேட் இரும்புல போட்டுட்டீங்கன்னா அந்த வீட்டுல திருடு போயிருமா. ஏன்னா எவனா திருட வந்துருவான், ஒரு நிலைக்காக இன்னொரு கேட்டு போட்டு போட்டுவார். அந்த வீட்டுல 100% திருட்டு போயிடும். இதுதான் அங்க வேலை செய்யறவங்களே திருடிட்டு போயிடுவான், அவருக்கே தெரியாது. இது நம்ம பார்க்கணும். நம்ம ஏன் அந்த மாதிரி விஷயங்கள சிம்பிளா நீங்க போட்டுங்க கேட்டு. பிறர் செய்கிறாரேன்னு நம்ம செய்யக்கூடாது. ஒவ்வொருத்தரும் நம்ம செய்யக்கூடிய விஷயம் வாஸ்து அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது சிம்பிளா நான் உடனே ஜெயிக்கணுங்க, உடனே வெற்றி பெறணும். உங்க வீட்டோட வடக்கும் கிழக்கும் திறந்து வை நான் சொல்லுவேன். அதே மாதிரி மேற்குல 100% வடக்க ஒட்டி ஜன்னல் வைக்கணும், இல்ல வடக்க ஒட்டி வாசல் வைக்கணும். உங்களுக்கு அற்புதமான பணங்கள் வெளியில அந்நிய பணங்கள் வரும். இப்போ நம்ம குழந்தைகள் ஃபாரின்ல இருப்பாங்க, சம்பாரிச்சு அனுப்புவாங்க. இப்போ இது பெரிய மாற்றத்தை உருவாங்க. வாஸ்துப்படி வீடு கட்டும் பொழுது எப்பயுமே மேற்கு பக்கத்துல வடக்க ஒட்டி வாசல் வைக்கிறதோ இல்ல ஜன்னல் வைக்கிறதோ பெரிய விஷயம். ஏங்க வச்சா எப்படிங்க பணம்னா, கிழக்க உதிக்கக்கூடிய சூரியன் மேற்க போய் தான் மறைகிறாரு. அப்ப கிழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல மேற்கு சம்பந்தப்பட்டது. பணம் நிச்சயம் அந்நிய பணம் நம்ம வீட்டுக்கு வருமா. அற்புதம் சார். அடுத்த விளக்கம் என்ன சொல்ல போறீங்க? இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன விஷயமா நம்ம சின்ன விஷயத்த செய்ய விட்டுருவோம். இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கிச்சன்ல போய் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கிச்சன்ல சமைக்கிற மேடை போட்டுருவாங்க, அது கீழே ஒரு 3 அங்குலம் 4 அங்குலம் திட்டு போட்டுருவாங்க. எதுக்குன்னா அந்த கழுவி விடுவாங்களாம், வீட்டை தொடப்பாங்களாம். அப்ப துடைக்கும் போது என்னன்னா அங்க தண்ணி போகக்கூடாது, பாத்திரங்கள் நனையக்கூடாது, ஒரு 3 அங்குலத்தை தூக்கி போடுவாங்க. அது மிகப்பெரிய தவறு. அப்ப அந்த இடத்துல எப்படி டாய்லெட் பாத்ரூம்க்கு நான் என்ன கண்டிஷன் சொல்லணும், அதே மாதிரிதான் இந்த கிச்சனுக்கும். இந்த கிச்சன்ல சமைக்க அறைக்கு கீழே இந்த திட்டு போடுறத எடுத்துருங்க. உங்க வீட்டுல யார் வீட்டுல இருந்தாலும் எடுத்துட்டு ஒரே மட்டமா போடுங்க. ஒரு ஜாமானு வீணா போகுது. வீணா போகணும்னு நினைச்சா வீணா போகும், வீணா போவாதுன்னு நினைச்சா வீணா போகுது. தண்ணியை பார்த்து சிக்கனமா இதை வச்சு தொடச்சுக்குங்க, அவ்வளவுதான் செய்யணும். அப்ப அந்த திட்டு பெரிய லெவல்ல பெண்களை பாதிக்குது. அதனால நம்ம வீட்டுல பெண்கள் எல்லாரும் நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா இருப்போம். ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் தென்கிழக்குல நம்ம கிச்சன் அமைக்கிறோம் அப்படின்னா 100% கிச்சனுக்கு கீழே அந்த தரையில போய் ஒரு திட்டு போடுவாங்க. அதை யாருமே போடாதீங்க. அதை எடுத்தா உடனடி இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கிடைக்குமா உங்களுக்கு. இப்போ மாடுலர் கிச்சன்ல போடுறாங்களே சார், அது குறித்த விளக்கம். ஆமா, மாடலர் கிச்சனுக்கே நான் வரல, நீங்க ஜம்முன்னு போட்டுங்க. நான் சொல்றது விஷயமா, கிழக்குல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு திட்டு மாதிரி கட்டுறது எப்படின்னா அந்த கழி உடலை கட்டுவாங்க. மாடல் கிச்சன் போட்டுங்க, நான் அதுக்குள்ள வரல. அந்த திட்டு தான் கட்டணும். அப்ப என்ன பண்ணணும்னா தென்கிழக்கு உயரமா போயிடும். நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துல தென்கிழக்கு உயரமா போயிடும். யாரா இருந்தாலும் இந்த விஷயத்தை செய்யக்கூடாதுமா. இதுதான் சின்ன விஷயமா. சூப்பர் சார். அடுத்த விளக்கம் என்ன கொடுக்க போறீங்க? இப்ப நம்ம வீடு கட்டுறோம், வசதி இருக்கேன்னு சொல்லி முதல்ல வீடு கட்டிடுவார், சின்னதா வீடு போடுவார். எப்படி போடுவார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு வீடு போடுவார் அப்படின்னா வீடு கட்டலாம். எங்க கட்டலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100% பணமே என்கிட்ட கிடையாதுங்க அப்படின்னா தென்மேற்குலையும் தென்கிழக்குலையும் சின்னதா ஒரு ரூம் கிச்சன் போட்டுட்டு பெட்ரூம் போட்டு அமைச்சு கட்டிக்கிறது ஒரு சிறப்பான விஷயம். ஆனா நீங்க வீடு கட்டணும்னு நினைச்சு ஒரு கன்சல்டிங்கே இல்லாம நீங்க வடகிழக்குலையும் வடமேற்கையும் வளர்த்து வீடு கட்டிட்டீங்க. அப்ப தெற்கும் மேற்கும், அதாவது தெற்கும் கிழக்கும் தென்கிழக்கும் தென்மேற்கும் இடத்த காலியா விட்டுட்டு நீங்க 100% வடகிழக்குலையும் வடமேற்குலையும் நீங்க வீட கட்டுறீங்க, அதாவது சேர்த்து போட்டு நீங்க கட்டினீங்க அப்படின்னா உங்களால எந்த காலத்திலையும் தென்மேற்குல வீடே கட்ட முடியாது. இதுதான் நீங்க ரொம்ப கவனமா பார்க்கணும். சின்ன விஷயம், நான் சொல்லக்கூடிய விஷயம். ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா 100% நம்மகிட்ட பணம் இருக்கு இல்ல, தென்மேற்குல சின்னதா ஒரு ரூம் போட்டுக்கணும். ஒரு ரூம் கட்டுங்க. அந்த ஒரு ரூம்ல அழகா நீங்க தென்கிழக்குல சமைங்க, தென்மேற்குலயே படுத்துக்குங்க, வடமேற்குல ஒரு டாய்லெட் வச்சுக்கங்க, வடகிழக்கு வாசல்ல நுழைங்க. சின்ன ஒரு 10க்கு 10 ரூம்ல ஒரு 20க்கு 20 ரூம்லயோ போங்க. இதுதான் பார்க்கணும். அப்ப என்கிட்ட வசதி இல்லைங்கன்னு சொல்லி முன்னாடி முதல்ல கட்டிட்டு நான் வீட்டுக்குள்ள தென்மேற்குல போவேனா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா
பெரிய தவறு. எந்த காலத்திலயும் அந்த வீட்டை கட்ட முடியாது. எவ்வளவு வாஸ்தா ஆனா வடகிழக்கை இடிச்சாதான் கட்ட முடியும். இதுக்குண்டான தீர்வுகள் தான் நம்ம ஏன் இந்த மாதிரி விஷயங்களை செய்யணும்? அப்ப நிச்சயமா ஒரு வாஸ்து கன்சல்ட்டை வச்சுட்டு வாழ்க்கையில பெரிய வெற்றி பெறணும். சின்ன சின்ன விஷயம் நான் சொல்லக்கூடிய கருத்து எளிமையான கருத்து. அப்ப நம்ம நல்லா ஜம்முன்னு இருக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னா 100% வடகிழக்குலையும் வடமேற்குலையும் வீடை கட்டிட்டு தென்மேற்குலையும் காலியா விட்டா கட்ட முடியாதுமா. இதுதான் உண்மையான விஷயம். ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.